அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வேளைகளில் அசருக்கு முன் 2 ரக்காத்துக்கள் தொழுவார்கள். அபூதாவுது. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அசர் தொழுகைக்கு முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ரக்காத்துக்கள் தொழுவார்கள். இதற்கிடையே அந்த 4 ரக்காத்துக்களில் 2 ரக்காத்துக்கள் தொழுத பின்பு இறைவனுக்கு நெருக்கமான வானவர் மீதும் அவர்களை பின்பற்றும் இறை விசுவாசிகளான முஸ்லிம்கள் மோமீன்கள் மீதும் 2 ரக்காத்துக்கள் சலாம் கூறுவது மூலம் பிரிப்பார்கள். அந்த 4 ரக்காத்துக்களை 2 ரக்காத்துக்களாக தொழுவார்கள். திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை ஹசன் என்று கூறுகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முக்கியமான நபி தோழர்களை மக்ரிப் நேரத்தில் சுன்னத்து தொழுவதற்காக பள்ளியின் தூண்களை நோக்கி விரைந்து செல்பவர்களாக நான் பார்த்துள்ளேன். புகாரி. அப்துல்லா இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மக்ரிபுக்கு முன் சுன்னத் தொழுங்கள், மக்ரிபுக்கு முன் சுன்னத் தொழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை கூறினார்கள். 3வது தடவை கூறும்போது விரும்பியவர் இந்த தொழுகையை தொழுது கொள்ளட்டும் என்று கூறினார்கள். புகாரி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மகத்துவமிக்க இந்த சுன்னத்தான தொழுகைகள் அதில் மோஸ்ட்லி வீட்டில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க. இப்போ நம்முடைய காலகட்டத்தில் வீட்டில் தொழுதா வேறு கவனங்கள் மாறிடும்ன்றதுனால தான் நம்ம பள்ளிகளில் என்ன செய்கிறோம், தொழுகிறோம். வீட்டில் தொழுவது சிறப்பு. வீட்டில் தொழுவல முடியலன்னு சொன்னால் பள்ளியில் கண்டிப்பாக தொழுதே ஆகணும். இந்த தொழுகைகள் ஒரு பெரும் நன்மையை ஒரு மோமினுக்கு பெற்றுத்தருகிறது. இந்த முக்கியமாக குறிப்பாக அசருக்கு முன்னால் தொழக்கூடிய 4 ரக்காத்துக்கள் சுன்னத் தொழுகை சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவனுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்து விடுகிறது. அல்லாஹ் அவனுக்கு அருள் புரியட்டும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையினால 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆ கிடைக்குது. இன்னொன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரசூலுடைய துஆ மறுக்கப்படுவதில்லை, ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதில்லை. அந்த ஒரு காரணமாக அல்லாஹ்வுடைய அருளும் அவனுக்கு கிடைத்து விடுகிறது. அல்லாஹ் அருள் புரிவானாக என்று ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிட்டாலே போதும், கண்டிப்பாக அவனுக்கு ஃபிக்ஸட் தான். அந்த ஃபிக்ஸடான அல்லாஹ்வுடைய அருளும் கிடைச்சிருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்டிகுலர் அசருக்கு முன் சுன்னத் தொழுகிறவங்களுக்காக செய்யக்கூடிய துஆவும் கிடைச்சிருது. சகோதரர்களே, இன்னொன்று நம்ம பார்த்தோம், மக்ரிபுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் சுன்னத் தொழுவ சொன்னாங்க அப்படின்ட்டு. இது கண்டிப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஷாஃபியாக்கள்கிட்ட சில மக்கள்கிட்ட கேரளாவில் உண்டுமோ மக்ரிபுக்கு முன் சுன்னத்து, அப்படி சில பகுதிகளில் மட்டும்தான் அந்த மக்ரிபுக்கு முன்னாடி பாங்கு சொன்ன பிறகு முன் சுன்னத் தொழக்கூடிய வளமே இருக்கிறது. பெரும்பாலும் கிடையாது. ஏன்னா விரும்பியவர் தொழட்டும் அப்படின்றத வார்த்தையை சலுகையாக கொடுத்ததுனால அதை நம்ம தொழுகலும் செய்யலாம், தொழாமையும் இருக்கலாம், தவறு கிடையாது. ஹனஃபியாக்கள் அது தேவையில்லை, ரசூலுல்லாஹ்க்கு சலுகை கொடுத்ததுனால அதை நம்ம தொழுகணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிட்டோம், அதை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால தான் நம்ம மக்ரிப் பாங்கு சொன்ன உடனேயே நம்ம என்ன செஞ்சிட்டோம், அந்த வக்துகளில் ஃபர்லான தொழுகையில் முக்கியத்துவத்தை நம்ம கொடுத்துட்டோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, சஹாபாக்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில மக்கள் பள்ளியிலையும் தொழுதுருக்கிறாங்கன்றதுக்கு தான் இது ப்ரூஃப். பள்ளியின் தூண்களை நோக்கி விரைந்து செல்பவர்களாக நான் கண்டுள்ளேன்னா, தூண்களில் ஏன் நிற்கிறாங்க, பாயக்கூடிய மக்கள், அதாவது ஏத்தாப்பில் போகக்கூடிய மக்கள் வரக்கூடிய மக்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஏன்னா ஏத்தாப்பில் போகிறது கொலை குற்றத்துக்கு சமம். நம்ம சாதாரணமாக இப்படி போகிறோமே, இது கொலை செய்கிறதுக்கு சமம்ன்றாங்க ஹதீஸில். ரொம்ப கண்டிக்கப்பட்ட பாவத்தில் ஒரு பாவம். சஃபுகளில் தொழுகையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்னாடி கடந்து செல்வது கொலை குற்றத்துக்கு சமம். 1, 2, 3 அவன் வாழ்க்கையில் எத்தனை தடவை கிராஸ் பண்ணானோ அவ்வளவு பாவங்களை அல்லாஹ் அவனுக்கு எழுதுறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அது பெரிய பாவமாக இருக்கிறதுனால தொழும் மக்களுக்கு முன்னாடினா படைத்தவன் முன்னாடி நிற்கிறான். படைத்தவன் முன்னாடி நிற்கும் போது அப்போ படைத்தவனை கிழிச்சுக்கிட்டு, அதாவது அவனுக்கும் 2 பேருக்குள்ள அந்த பாண்டிங் இருக்குது பாருங்க, 2 பேருக்குள்ள அந்த தொடர்பு, அந்த தொடர்பை துண்டிக்கிற மாதிரி ஒருத்தன் போறான்னா அது சைத்தானா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்லாம் நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழக்கூடிய காலகட்டத்தில் எந்த காரணத்தை கொண்டும் இது போன்ற கவனக்குறைகளிலிருந்தும் பாதுகாப்பானாக. சுன்னத்தான தொழுகைகளை அதாவது உயிரளவில் நேசித்து தொழக்கூடிய மக்களாக ஆக்குவாங்க.